வசனம் என்ன நடந்தால் எதிர்கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளிலும் நம் தேவன் நம்முடன் சென்று நடத்துவாரே. Will you please stand up in the presence of the Lord right now? இந்த நாளில் ஆண்டுடைய பிரசன்னத்தில் எழுப்பி நிற்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். Mark chapter 4 மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் and the first 20 verses, please. முதல் 20 வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ணத் தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்திலே கூடி வந்தபடியால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையில் நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஊமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த ஊமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஊமைகளெல்லாம் எப்படி அறிவீர்கள்? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறவர்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். ஆமென். Please be seated. தயவு செய்து அமர்ந்து கொள்ளலாம். You know, in many Western countries, when people speak about Jesus, அநேக மேற்கத்திய நாடுகளிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு சிலர் பேசும்போது they normally don't say he's the savior of this world. சாதாரணமாக அவர்தான் உலகத்தின் இரட்சகர் என்று சொல்ல மாட்டார்கள். No, but they will say he's a wonderful teacher. அவர்கள் சொல்லுவார்கள் அவர் அற்புதமான ஒரு போதகர் என்று. The way he teaches, அவர் போதிக்கிற அந்த விதமானது, the way he brings forth these spiritual thoughts to the people around him. ஆவிக்குரிய சத்தியங்களை தன்னை சுற்றி இருக்கிறதான ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிற விதமாவது, it is really excellent, some people say. ஒரு சிலர் சொல்லுவார்கள் மிக அற்புதமான விதத்தில் அவர் போதித்திருக்கிறார் When என்று. Jesus was speaking about the kingdom of God, இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணின போது normally he used stories called parables. சாதாரணமாக ஊமைகள் என்று சொல்லப்படுகிறதான கதைகளை அவர் அவர்களுக்கு சொன்னார். The people in those days and even people today who read these parables, அந்த நாட்களில் இருந்த ஜனங்களும் அல்லது இன்றைய தினத்தில் இருக்கிற ஜனங்களும் கூட இப்படிப்பட்ட ஊமைகளை வாசிக்கும் போது they could easily learn what spiritual truths are all about. மிக எளிதாக ஆண்டவர் சொன்ன அந்த ஆவிக்குரிய சத்தியத்தை அவர்களால் கற்றுக்கொள்ள முடிகிறது. And they can really come to the root of these spiritual teachings. அதே போல அவர் சொன்னதான அந்த ஊமைகளுடைய அடிப்படை சத்தியத்தையும் அவர்களால் விளங்கிக் கொள்ள In the முடிகிறது. Bible there are about 100 parables. வேதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 ஊமைகளையாவது நீங்கள் வாசிக்க முடியும். It depends who counts. Some people say there are about 250. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் ஒருவேளை 250 இருக்கலாம் என்று. But normally I think it's about 100. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 100 ஊமைகள் இருக்கும் என்று சொல்லி. And Jesus himself was responsible for about 30 parables. அதிலே கிட்டத்தட்ட 30 ஊமைகளை இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். The word parables come from the Greek word parabolo. ஊமைகள் என்கிறதான இந்த வார்த்தையானது பாரபோலோ என்கிறதான ஒரு கிரேக்க பதத்திலிருந்து வருகிறது. It means you can compare the story to the reality of spiritual life.
அப்படியானால் அங்கு சொல்லப்படுகிறதான கதைகளை ஆவிக்குரிய சத்தியங்களோடு ஒப்பிட்டு பாருங்கள் என்ற அர்த்தம். These stories can be compared to what Jesus really wanted to say. இந்த கதைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே என்ன சொல்ல விரும்பினாரோ அதோடு கூட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய காரியங்களாக இருந்தது. Normally, Jesus chose all these stories from the everyday life of the people around him. சாதாரணமாக இயேசு கிறிஸ்து அவருடைய அன்றாட வாழ்க்கையில நடந்ததான இந்த சுற்றுப்புற சூழ்நிலைகளை வைத்துதான் அவர்களிடத்தில் பேசினார். He came from northern Israel, அவர் வடக்கு இஸ்ரவேல் பகுதியிலிருந்து வந்தார். mostly an agricultural area, சாதாரணமாக ஒரு விவசாய நிலம் இருக்கிறதான ஒரு இடம். and also fishermen, a lot of them were there. அதே போல் அதிகமாக மீன் பிடிக்கிறவர்கள் இருந்ததான ஒரு இடம். So all of his examples came from the life around them. எனவே அவர்களை சுற்றி இருக்கிறதான சூழ்நிலையிலிருந்து தான் அதிகமான உதாரணங்களை இயேசு கிறிஸ்து எடுத்து Through these பேசினார். simple examples, he was able to present some deep spiritual truths. தன்னுடைய சின்ன சின்ன உதாரணங்களை வைத்து ஆழமான ஆவிக்குரிய சத்தியங்களை ஆண்டவர் அவர்களுக்கு போதித்தார். Dear brothers and sisters, when you read a parable in the Word of God, கருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தையிலே உவமைகளை நீங்கள் வாசிக்கும் first of all, you must find out why is Jesus telling the story. முதலாவது ஏன் இயேசு கிறிஸ்து இந்த கதையை சொன்னார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Because if you do not know the reason for the parable, ஏனென்றால் இந்த உவமைக்கான காரணம் உங்களுக்கு தெரியாவிட்டால் you will surely come to wrong conclusions. மிக சீக்கிரமாக மிக ஒரு தவறான முடிவுக்கு உங்களால் வந்துவிட For முடியும். example, Luke chapter 15, for example, உதாரணமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் when he அதிகாரத்தில் speaks about the lost coin and the lost sheep, அந்த இடத்துல காணாமல் போன ஆடு காணாமல் போன நாணயத்தை பற்றி பேசும்போது and he speaks about the lost boys. அந்த இடத்துல அந்த காணாமல் போன குமாரனை பற்றி பேசும்போது Not only one boy, both of them were lost. அந்த உண்மையான கதையை வாசித்து பார்க்கும்போது ஒரு மகன் மட்டுமல்ல, இரண்டு குமாரனுமே காணாமல் போனவர்கள் தான். The coin is inside the house and it is lost. அந்த நாணயமானது வீட்டுக்குள்ளிருந்தே காணாமல் போனது. The sheep ran away and it is lost. அந்த ஆடானது வெளியே ஓடி போய் காணாமல் போனது. One boy ran away and he was lost. The other boy is still home, but he is still lost. ஒரு மகன் வெளியே ஓடி போய் காணாமல் போனான், ஒரு குமாரன் வீட்டிலே இருந்துமே அவன் காணாமல் போனான். But if you miss the first verse of this chapter, ஆனால் இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நீங்கள் வாசிக்காவிட்டால் normally you will come to very wrong conclusions. சாதாரணமாக ஒரு தவறான முடிவுக்கு நீங்கள் வந்துவிட முடியும். Dr. Luke was the one who wrote a lot of parables. மருத்துவர் லூக்கா தான் அதிகமான உவமைகளை எழுதினவர். And now this story from Mark chapter 4, இங்கே மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல Jesus speaks about himself as the sower. இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு விதைக்கிறவனாக சொல்லுகிறதை பார்க்க It முடியும். speaks about the seed and the soil and the sower. இங்கே விதைக்கிறவன் ஒரு விதை, விதைக்கப்படுகிற நிலத்தை பற்றி அவர் பேசுகிறார். How the gospels intrudes into the lives of people. சுவிசேஷமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படியாக உட்பிரவேசிக்கிறது என்பதை பற்றி பேசுகிறார். You know, when Jesus preached, sometimes he cried. இயேசு கிறிஸ்து சில நேரத்தில் பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர் அழுதிருக்கிறார். Sometimes he was very straight in really speaking to people very straight into the faces. சில நேரத்தில் மிக கடிந்து கொண்டு நேரடியாக ஜனங்களோடு கூட பேசியிருக்கிறார். Sometimes Jesus, he spoke with a very kind heart to many people. சில நேரங்களில் அன்பான இருதயத்தோடு தயவுள்ளவர்களாக ஜனங்களிடத்தில் அவர் பேசியிருக்கிறார். But Jesus never tried to show up to do a show in the midst of his preachings. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் தன்னுடைய பிரசங்க நேரத்தில் மற்றவர்களுக்கு வேடிக்கை காட்டும்படியாக அவர் போதித்ததே You know, கிடையாது. sometimes we can totally misunderstand what preaching is all about. சில நேரத்தில் பிரசங்கம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் முற்றிலும் தவறாக புரிந்து கொள்ள முடியும். Maybe we think we have to show some shows so that people are attracted to our teachings. சில நேரங்கள் நம்ம நினைக்கிறோம் நம்ம போதிக்கும் போது ஏதோ சில வேடிக்கையான காரியங்களை செய்தாதான் நம்முடைய பிரசங்கம் மற்றவர்களால் ஈர்க்கப்படும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். A pastor from the United States jumped out of the helicopter on a Sunday. அமெரிக்க தேசத்தில் இருக்கிறதான ஒரு போதகர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஒரு முறை அந்த விமானத்திலிருந்து கீழே குதித்தார். He published in all the newspapers. எல்லா செய்தித்தாள்களையும் விளம்பரம் கொடுத்தார். He wanted people to come to the church on Sunday. எப்படியாவது ஜனங்க ஞாயிறு ஆராதனைக்கு சபைக்கு வர வேண்டுமே என்று நினைத்து Come and see our pastor jumping out of a helicopter. அங்கே ஒரு விளம்பரத்தை போட்டார். வந்து பாருங்க எங்களுடைய போதகர் இந்த நாளிலே ஹெலிகாப்டரிலிருந்து குதிக்கிறதை நீங்கள் காணலாம் என்று. So on that Sunday when he was jumping out of the helicopter, எனவே அன்றைக்கு ஹெலிகாப்டரிலிருந்து குதித்த அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று 4,000 people came for Sunday service. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு 4000 பேர் வந்திருந்தார்கள். But at the next Sunday, ஆனா அடுத்த வாரம் பார்த்தா the usual congregation, சாதாரணமா வர்ற கூட்டம் தான் வந்திருந்தது. about 20 or 30 people were sitting there. அங்க ஒரு 20-30 பேர் தான் வந்திருந்தாங்க. Jesus was never a showman. இயேசு கிறிஸ்து ஒருபோதும் வேடிக்கை காட்டுகிற ஒரு போதகர் அல்ல. Yes, he cried, he warned. அவர் எச்சரித்தார், அவர் கண்ணீர் விட்டு போதித்தார். He spoke directly to people. ஜனங்களிடத்துல மிக நேரடியாக கண்டித்து But his பேசினார். preaching was never a show
for all the people who came ஆனா there. அவருடைய பிரசங்கமானது அவருடைய பிரசங்கத்தை கேட்க வந்தவர்களுக்கு ஒருபோதும் ஒரு வேடிக்கை காண்பிக்கிற காரியமாக இருந்ததே The கிடையாது. gospel, whom what he was teaching was a seed that he was planting into the lives of people. அவர் பிரசங்கித்த அந்த பிரசங்கமானது ஜனங்களுடைய மனதிலே ஊடுருவி செல்லுகிறதான ஒரு சுவிசேஷத்தின் வார்த்தைகளாக இருந்தது. And now when he speaks about the gospel of the Lord Jesus, இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றி நம்ம பேசும்போது he likens the word of God to the seed, I tell you. அவர் சொல்லுகிறார் தேவனுடைய வார்த்தையை ஒரு விதைக்கு ஒப்பனையாக அவர் சொல்லுகிறார். What you have to do is to read and meditate and really listen to the word of God properly. நீங்க செய்ய வேண்டிய காரியமானது தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதற்காக சரியாக உங்களுடைய இதயத்தை நீங்கள் சாய்க்க வேண்டும். Let him who has ears listen properly. உங்களுடைய செவிகளானது அதற்கு நிச்சயமாக செவிசாய்க்க கடவுது. You know, when you look into this parable very carefully, இந்த ஊமைகளை நீங்கள் மிக கவனமாக படிக்கும்போது it's not about the efficiency of the word, இந்த வார்த்தை இந்த விதையானது ஏதோ தன்னைத்தானே மிக கடினமாக முயற்சி செய்து உழைக்கவில்லை. it's about the efficiency of the soil in which this seed falls into. அந்த விதையானது எந்த நிலத்திலே விழுந்ததோ அந்த நிலத்தை பொறுத்து தான் அதனுடைய விளைச்சல் அமைந்தது. If the soil is not proper, this is never going to happen. அந்த நிலம் நல்ல நிலமாக இராவிட்டால் நிச்சயமாக அந்த இடத்திலே ஒரு வளர்ச்சியை நாம் பார்க்க முடியாது. The question is how deep this seed is going into the soil. இங்கே கேள்வி என்னவென்றால் அந்த நிலத்திலே எவ்வளவு ஆழத்திலே அந்த விதை சென்றது என்பதுதான். You know, Sunday for Sunday you can be listening to the word of God. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். Maybe the word of God doesn't go inside our hearts at all. ஆனா கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே விழாமலேயே போய்விடலாம். Maybe it goes inside our hearts to a certain level. ஒருவேளை நம்முடைய இருதயத்திலே ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு அந்த விதை செல்லலாம். But maybe thirdly it can go into your life to a deep level. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட ஆழத்திற்கு அது சென்ற பிற்பாடு But also the thorns and the interests around you, ஆனா உங்களை சுற்றி இருக்கிறதான உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் the sorrows that are around you in your personal life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களை சுற்றி இருக்கிறதான உலகத்தின் கவலைகள் வந்து On one side the word of God grows, ஒரு முறை கர்த்தருடைய வார்த்தை வளர but ஆரம்பித்த உடனே also the thorns all grow and crush, have it crushed, have everything crushed completely. முள்ளுகள் வளர்ந்து அந்த விதையானது வளராதபடிக்கு அதை நெருக்கி போடுகிறது. Dear sisters, I have seen this very often. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இதை நான் அடிக்கடியாக பார்த்திருக்கிறேன். India is a land of prayer and meditation. இந்திய தேசமானது ஒரு ஜெபம் பண்ணுகிற ஒரு தியானம் பண்ணுகிற ஒரு தேசமாய் இருக்கிறது. Whichever religion they come from, அவங்க எந்த மதத்தின் பிணையிலிருந்து வந்திருந்தாலும் சரி, they are excellent at taking time to pray and also meditation. அதிகமாக தியானிப்பதற்கும் ஜெபம் பண்ணுவதற்கும் நேரத்தை But எடுத்துக்கொள்கிறார்கள். you know, how many of us really take time to meditate on the word of God? ஆனால் நம்மில் எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நேரத்தை எடுத்துக்கொள்கிறோம்? Because the word of God is the weapon of God uses to completely transform our lives. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவதற்கு தேவன் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான ஆயுதம் தேவனுடைய வார்த்தை தான். Jesus said to his father like this in John chapter 17. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லுகிறார். He is speaking about the purification of his future disciples. தம்முடைய எதிர்கால சீடர்களுடைய பரிசுத்தத்துக்காக அவர் And ஜெபிக்கிறார். he said this must happen to the truth, and the truth is your word. அவர் சொல்லுகிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறார். If you do not take time to get exposed to the word of God, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும்படியாய் தியானிக்கும்படியாய் நீங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளாவிட்டால், sometimes we can sit in a corner and say sotram 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 sotram. We can be repeating again and again. சில நேரங்கள் ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டு இப்படி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். I am not against it. நான் வந்து ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு ஜெபம் பண்றதுக்கு எதிரானவன் அல்ல. I am not making fun about this. அதை பற்றி நான் பரியாசம் பண்ணவும் இல்லை. But if the word of God does not come and indwell in our lives, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்து நம்முடைய வாழ்க்கையிலே அது பரிபூர்ணமாக வாசம் if பண்ணாவிட்டால், we do not get exposed to the word of God, தேவனுடைய வார்த்தைக்காக நம்மை நாம் திறந்து கொடுக்காவிட்டால், how can the word really change us? கர்த்தருடைய வார்த்தை எப்படி உங்களை மாற்ற முடியும்? You know, whenever my European friends come to India, எப்பொழுதெல்லாம் என்னுடைய ஐரோப்பிய நண்பர்கள் இந்திய தேசத்துக்கு வருகிறார்களோ, even in Germany it is like this. ஜெர்மனியில கூட இப்படி நான் When பார்த்திருக்கிறேன். there's a lot of sunlight, for example, எப்பொழுது அதிகமாக சூரிய வெளிச்சம் வருகிறதோ, they go to the seas, they go to the river banks. அவங்க கடற்கரைக்கு போவார்கள், இது போல ஆற்றுப்படுகைகளுக்கு போவார்கள். Oh, they are lying down in the sun அங்க போய் சூரிய வெளிச்சம் தங்கள் மேல் படும்படி படுத்துக் கொள்வார்கள். because they want the skin to be brown. ஏனென்றால் தங்களுடைய சரீரம் எப்படியாவது பிரவுன் நிறத்துல மாறணும்னு அவங்களுக்கு ஆசை. You know, we have other desires in our hearts. நமக்கு பாருங்க, நமக்கு வேற விருப்பங்கள் உண்டு. We want fair and lovely to do the job. நம்ம வந்து எப்படியாவது ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு கொஞ்சம் வெள்ளையாகணும்னு நினைக்கிறோம். Once I went to a barber here in Trichy.
ஒரு முறை முடி வெட்டுறதுக்காக இங்கே திருச்சிக்கு போயிருந்தேன். And he put me on the stool. அங்கே வந்து அந்த உட்காருகிற அந்த நாட்காலிக்கு என்னை உட்கார வைத்து And then he said, he was clapping on my face. இப்படி கன்னத்தில் நான் தட்டி மசாஜ் பண்ணிட்டு இருந்தார். And I said, hey, wait. What are you doing now? நான் சொன்னேன், இது என்ன செய்றீங்க எனக்குன்னு கேட்டேன். I wanted you to cut my hair. நான் வந்து இங்கே முடியை திருத்துறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். But he said, I will try to bleach your face now. அவர் சொன்னார், எப்படியோ உங்கள் முகத்தை வந்து கொஞ்சம் வெள்ளை பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறேன்னு சொன்னார். இது ஒன்றும் மாறாது, முடிய விட்டு. That's what I said. நான் சொன்னேன், அது ஒன்றும் கலர் மாற போகிறதில்ல, முடியை மட்டும் வெட்டினா போதும் அப்படின்னு. You know, sometimes we want to be fair in this world. நம்ம இந்த உலகத்தில் எப்படியாவது நம்முடைய நிறத்தை மாற்ற விரும்புகிறோம். Actually, the word fair means beauty. Do you know this? உண்மையாக இந்த ஃபேர் என்கிறதான வார்த்தைக்கு அர்த்தமே அழகு என்ற அர்த்தம். From the English language, ஆங்கில பாஷையில் fair means beauty. ஃபேர் அப்படின்னு சொன்னால் அழகு என்ற அர்த்தம். But we use fair and lovely now in order to become lighter skinned in our lives. நமக்கு வந்து எப்படியாவது நம்முடைய தோலின் நிறம் இன்னும் கொஞ்சம் வெள்ளையா மாறணுங்கிறதுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்றோம். But you know, when these Europeans lie down on the sun, ஆனா இந்த ஐரோப்பிய நண்பர்கள் பாருங்க சூரிய வெளிச்சத்துல வந்து படுத்திருப்பாங்க. the skin color really changes. அவங்களுடைய அந்த நிறம் தோலின் நிறம் உண்மையாகவே மாறுகிறது. They get exposed to the sunlight. அவங்க சூரிய வெளிச்சத்துல தங்களுடைய தோல் படும்படி அவங்க இருக்கிறதுனால And the skin color not only changes, but it really changes when they lie down in the sun. அவங்க அந்த வெயில்ல படுக்கும்போது அதிகமாக அவங்களுடைய தோலின் நிறமாது கருமையாகிறது. Sometimes ago I thought like this. சில நேரத்துல நான் இப்படி யோசித்து பார்ப்பேன். They expose themselves to the sunlight in this world. இந்த சூரிய வெளிச்சம் தங்கள் மேல் படும்படி அவர்கள் தங்களுடைய சரீரத்தை அவர்கள் திறந்து கொடுக்கிறார்கள். And because of this exposure, the skin color totally changes. அந்த சூரிய வெளிச்சம் அவர்கள் மேல் படப்பட அந்த தோலின் நிறம் மாறுகிறது. This is what I used as an analogy about the word of God. இதைத்தான் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பனையாக நான் சொல்லுகிறேன். When you get exposed to the word of God, நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை திறந்து கொடுக்க the spiritual color of your life really changes. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஆவிக்குரிய நிறமானது மாறத் தொடங்குகிறது. The problem is nowadays we don't have time to meditate on the word of God. இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கிறதில்லை. We are so overwhelmed with our duties. நம்ம அன்றாட கடமைகளிலே அதிகமாக நாம் மூழ்கி விடுகிறோம். We are so overwhelmed by the hobbies of our lives. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அதிகமான பழக்க வழக்கங்கள் பொழுதுபோக்குகளில் நாம் மூழ்கி விடுகிறோம். We are so overwhelmed by the duties and friendships around us நம்மை சுற்றி இருக்கிறதான நண்பர்கள் வட்டாரங்கள்ல நம்முடைய பொழுதுபோக்குகள்ல பழக்க வழக்கங்கள்ல மூடி விடுகிறோம். that the priorities of our lives totally change. நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னுரிமையானது முற்றிலுமாக மாறி விடுகிறது. When God says seek ye first my kingdom, கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யத்தை நீ முதலாவது தேட and all the other things will be given unto you. அப்பொழுது மற்றெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். But for us all these other things come on the right position, on the first position. ஆனா நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மற்ற எல்லா காரியங்களிலும் நமக்கு முதலாவது வருகிறது. We are not seeking the kingdom first. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுவதில்லை. All these things will be given unto you, said Jesus. ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடும்போது மற்றெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். But the problem is we seek all these other things and bring that to the first position. ஆனா நம்முடைய பிரச்சனை என்னவென்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை விட்டுவிட்டு மற்ற எல்லா காரியங்களையும் முதலுக்கு கொண்டு வருகிறோம். And then we wonder why God is not helping us. அதுக்கப்புறம் நம்ம ஆச்சரியப்படுகிறோம், தேவன் ஏன் எனக்கு உதவி செய்யவில்லை. You know, people who came to listen to the Lord Jesus Christ, அந்த நாளிலே கர்த்தராகிய இயேசுவுடைய போதனையை கேட்கும்படியாக வந்த மக்கள், the religious people never accepted his message. அந்த நாட்களில் இருந்த மதவாதிகள் தங்களுடைய செவியை கர்த்தருடைய வார்த்தைக்கு திறந்து கொடுக்கவில்லை. Whether it was the Pharisees or Sadducees, அது பரிசேயர்களாக இருந்தாலும் சதுசேயர்களாக இருந்தாலும், or even the people who knew the Bible very well, அல்லது வேதபாரர்களாக இருந்தாலும், they never accepted Jesus. அவர்கள் ஒருபோதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. They said, oh, this man is a liar. அவர்கள் சொன்னார்கள், இந்த மனுஷன் ஒரு பொய்யன், This cannot be the Messiah. இவர் ஒரு மேசியாவாக இருக்கவே முடியாது. All the years they are waiting for the Messiah. இந்த எல்லா வருஷங்களுமே மேசியாவுக்காக நாம் காத்து But கொண்டிருந்தோம். now Jesus standing right down under the nose. ஆனா இப்பொழுது அவருடைய முகத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். But they were not able to recognize that Jesus is the Messiah. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்று அவர்களால் ஏற்றுக்கொள்ள Do முடியவில்லை. you know this can happen to you and to me also this evening? உங்களுக்கு தெரியுமா, இந்த மாலை வேளையில உங்களுக்கும் எனக்கும் கூட இது நடக்க We முடியும். can be waiting on the Lord for many years in our lives. அநேக வருஷங்களாக ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையில நாம் காத்துக்கொண்டே But இருக்கலாம். somehow we can lose
everything during the visitation of Jesus in our personal ஆனால் lives. எப்படியோ தேவன் நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கிற அந்த நேரத்தை நாம் இழந்து போகலாம். And finally, God appears to us personally கடைசியாக தேவன் நம்மை சந்திக்கிறதான அந்த நேரத்தை, because we have certain imaginations, ஏனென்றால் நமக்கென்று சில சொந்த கற்பனைகளை நாம் வைத்திருப்போம். because we think this is how the Messiah should be. நம்ம நினைப்போம் மேசியா என்றால் அவர் இப்படித்தான் இருக்க வேண்டும், He should not come on a donkey but on a horse. அவர் ஒரு குதிரையில் தான் வர வேண்டும், ஒரு கழுதியில் அல்ல என்று நாம் He நினைப்போம். should not weep on the city of Jerusalem. எருசலேம் நகரத்தை குறித்து அவர் கண்ணீர் விடக்கூடாது என்று நாம் No, he should destroy the Romans first of all. இல்லை, ரோமர்களை அவர் முதலாவது அழிக்க வேண்டும் என்று நாம் நினைப்போம். We have been waiting for a long time now. நாம் எத்தனையோ வருஷங்களுக்காக இவருக்காக காத்து The கொண்டிருக்கிறோம். Greeks came and the Greeks went. கிரேக்கர்கள் வந்தார்கள், கிரேக்கர்கள் Now போனார்கள். the Romans are sitting inside Jerusalem. இப்பொழுது ரோமர்கள் எருசலேமுக்குள் உட்கார்ந்து They are கொண்டிருக்கிறார்கள். sitting very close to the temple of God. இப்பொழுது தேவனுடைய ஆலயத்திற்கு மிக அருகாமையில் அவர்கள் ஆண்டு These கொண்டிருக்கிறார்கள். Gentiles have nothing to do with the temple. இந்த புறஜாதிகளுக்கும் நம்முடைய தேவாலயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. You know, when Jesus was preaching, large crowds came around to listen to him. இயேசு கிறிஸ்து அந்த நாளில் பிரசங்கம் பண்ணின பொழுது ஒரு மிகப்பெரிய கூட்டம் அவர் சொல்வதை கேட்க வந்தார்கள். And some of them were only interested in the things what Jesus gave them. ஆனால் ஒரு சிலர் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதிலே தான் ஆர்வமாக வந்தார்கள். They were not coming to Jesus for Jesus' sake. இயேசு கிறிஸ்துவுக்காகவே அவர்கள் தேவனை தேடி They were வரவில்லை. not seeking God for the sake of God. அவர்கள் தேவனை தேடியது தேவனுக்காக மாத்திரமல்ல. No, they wanted the good things and they wanted to take it and go home. அவர்கள் வந்ததெல்லாம் எப்படியாவது அவரிடமிருந்து ஏதாவது நன்மையை பெற்றுக்கொண்டு சென்று விட வேண்டும் This என்பதற்காகத்தான். is what Jesus is telling even in this chapter. இதைத்தான் இந்த அதிகாரத்துல கூட ஆண்டவர் சொல்லுகிறார். Some of them are not interested in the parables now. ஒரு சிலருக்கு அவர் சொன்ன அந்த ஓமைகளிலே எந்த ஆர்வமும் கிடையாது. We came just to read the goodies from you. ஒரு சிலர் அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் வந்தார்கள். Every other thing we are not interested at all. மற்ற காரியத்தை பற்றியெல்லாம் அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு ஆர்வமே கிடையாது. As soon as you give everything what we need, எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் கொடுத்து விட்டால் போதும், then we will seek your face. அதற்கு பிற்பாடு நாங்கள் உம்முடைய முகத்தை விட்டு போய்விடுவோம். No, we will seek your face. அதற்கு பிற்பாடு உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுவோம். We don't come to look for God in our personal lives. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனை தேடும்படியாக மாத்திரம் நாங்கள் வரவில்லை. Dear brothers and sisters, this is the question God puts in our hearts this evening. கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையிலே தேவன் நம்முடைய இருதயத்துல வைக்கிறதான காரியங்கள், Why do we come to the presence of God? எதற்காக ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடி நாம் வருகிறோம்? Is it for the goodies what we receive from Him? தேவன் நமக்கு கொடுக்கிறதான அந்த நன்மைகளுக்காக மாத்திரமா, Or are we seeking God for God's sake? அல்லது தேவனுக்காக மாத்திரமே நாம் தேவனை தேடும்படியாக வந்திருக்கிறோம்? Because I want to know more about you. ஆண்டவரே, உம்மை பற்றி இன்னும் நான் அதிகமாக அறிந்து கொள்ள Lord, I விரும்புகிறேன். want to know more about your character. ஆண்டவரே, உம்முடைய குணாதிசயத்தை பற்றி நான் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். Because you invested so much into my personal life. ஆண்டவரே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அதிகமான காரியங்களை நீர் முதலீடு Lord, செய்திருக்கிறீர். I want to be close as possible to you. ஆண்டவரே, என்னால் முடிந்த அளவுக்கு உம்மோடு கூட நான் நெருக்கமாக இருக்க விரும்புகிறேன். Dear brothers and sisters, when we come into the presence of the Lord this evening, இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நாம் வரும்போது, this word of God, that is the seed, கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கிற இந்த விதையானது it has creative power. அதற்குள்ளே சிருஷ்டிக்கிற வல்லமை உண்டு. It has creative power, but it also brings forth life into your life. அதற்குள்ளே சிருஷ்டிக்கிற வல்லமை மாத்திரமல்ல, உங்களுக்குள்ளே அது ஜீவனையும் கொண்டு வருகிறது. The gospel is power, I tell you. சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது அதற்குள்ளே தேவனுடைய வல்லமை உண்டு. When God's word comes into you, கர்த்தருடைய வார்த்தையானது உங்களுக்குள்ளே வரும்போது, this seed begins to grow organically. இந்த வார்த்தையானது அதற்குள்ளே ஜீவன் பெற்று அது வளர It ஆரம்பிக்கிறது. is not a mechanical growth, அது ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு வளர்ச்சி அல்ல. because God comes into you. ஏனென்றால் தேவன் உங்களுக்குள்ளே வரும்போது Everything is going to grow in an organic matter. எல்லாமே சாதாரணமாக ஒரு உயிரடைந்து வளர The ஆரம்பிக்கிறது. power of God begins to unleash itself inside your life. கர்த்தருடைய வல்லமையானது உங்களுக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிக்கும் போது, You know, when we speak about the seed of God, தேவனுடைய அந்த விதையை பற்றி நாம் பேசும்போது, not only it creates, அது உங்களுக்குள்ளே சிருஷ்டிப்பது the மாத்திரமல்ல, word of God can say, let there be light, and there will be light. கர்த்தருடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னவுடனே வெளிச்சம் உண்டாயிற்று. With glass or porcelain, we will never see organic growth. சாதாரணமாக ஒரு பீங்கானோ அல்லது ஒரு கண்ணாடி துண்டையோ நம்ம பார்க்கும் பொழுது அதிலே ஒரு வளர்ச்சியை நம்ம பார்க்க You முடியாது. know, it is not organic growth. ஏனென்றால் அதிலே ஒரு உயிரணுக்களின் வளர்ச்சியை நீங்க பார்க்க It can முடியாது. only be mechanical growth. அது ஒரு இயந்திரத்தனமான ஒரு வளர்ச்சியை தான் நீங்க பார்க்க முடியும். If I want more of these tables, for example, ஒருவேளை இங்க இருக்கிற இந்த
மேஜைகள் எனக்கு அதிகமாக வேண்டும் என்று I நினைத்தால் cannot say, I will pour water now and it will grow and grow and grow. இந்த மேஜையில நான் தண்ணி ஊற்றுவேன், அந்த மேஜை இன்னும் வளர்ந்து வளர்ந்து வரும் என்று நான் சொல்ல முடியாது. No, I can put one table on the other, then it's mechanical growth. இல்லை, மேஜை வளருவதற்கு அந்த மேஜையின் மீது இன்னும் கொஞ்சம் மரத்துண்டுகளை வைத்தால் தான் அது வளரும். But if the power of God is within you, ஆனால் கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே செயல்படும் போது, gospel, that is power. சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது அதற்குள்ளே வல்லமை உண்டு. And this power begins to grow within you. இந்த வல்லமையானது உங்களுக்குள்ளே அது வளர்ச்சியை உண்டாக்குகிறது. 1 Peter 1 chapter verse 23 says like this. 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். You have been born anew, not of perishable seed, but of imperishable. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறது. Abiding word of God. உங்களுக்குள்ளே நிலை நிற்கிறதான தேவ You வசனம். know, Jesus did not say, my word is going to be sowed right now. என்னுடைய வார்த்தையானது அது ஒரு பட்டயம் மாத்திரமல்ல, It's not going to be a hammer right now. அது உங்களை அடித்து நொறுக்குறதல்ல, It's going to be something, a big stone rolling upon you. அல்லது உங்கள் மீது உருண்டோடுகிறதான ஒரு பெரிய கல் மாத்திரமல்ல. Jesus never used any of these examples. ஆண்டவர் இப்படிப்பட்ட உதாரணங்களை சொல்லாமல் He said, my word is seed right now. அவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையானது அது ஒரு ஜீவனுள்ள விதையா இருக்கிறது. Because of this eternal word இந்த நித்திய வார்த்தையினாலே and this abiding word of God, உங்களுக்குள்ளே நிலை நிற்கிறதான இந்த வார்த்தையினாலே, this imperishable word, உங்களுக்குள்ளே அழிவில்லாத இந்த வித்தாகிய ஜீவ வார்த்தையினாலே, because it is alive, இது ஒரு ஜீவனுள்ள விதையா because when இருக்கிறது. the word of God comes into you, கர்த்தருடைய வார்த்தையானது உங்களுக்குள்ளே வரும்போது it begins to unleash power into your personal lives. அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அது ஒரு வளர்ச்சியை உண்டாக்குகிறது. When the word of God comes into you, கர்த்தருடைய வார்த்தையானது உங்களுக்குள்ளே வரும்போது you begin to grow in a very organic way. உங்களுக்குள்ளே ஒரு உயிரணுக்களின் வளர்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். Slowly, you are not the person who was there 20 years ago. கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தால் 20 வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் யாராக இருந்தீர்களோ, Your love and grace and mercy, everything begins to grow. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த அன்பு, அந்த கிருபை, அந்த இரக்கம் எல்லாமே வளரத் தொடங்கி இருக்கும். You begin to be very gracious to other people. நீங்கள் மற்றொரு இடத்துல மிகவும் கிருபை நிறைந்த ஒரு நபராக மாறத் தொடங்கி இருப்பீர்கள். There is a growth that everyone is about to see in your personal life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விசேஷித்த வளர்ச்சியை மற்றவர்கள் பார்க்க தொடங்கி இருப்பார்கள். Suddenly people around you see the glory of God within you. திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமையை ஜனங்கள் பார்க்க ஆரம்பிப்பார்கள். It is not because of your decision. இது உங்களுடைய தீர்மானத்தினால ஏற்பட்ட Because the காரியம் அல்ல. living and the abiding word begins to grow within you. உங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த ஜீவனுடைய வார்த்தை நிலைத்திருக்கிறபடினாலே அது வளர And ஆரம்பித்திருக்கிறது. this word begins to speak to you. இந்த வசனமானது உங்களோடு கூட பேச ஆரம்பிக்கிறது. Every time you begin to take a decision, ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆரம்பிக்கும் God begins to speak to you through His word. தேவன் தம்முடைய வார்த்தையினாலே உங்களோடு கூட பேச This ஆரம்பிப்பார். decision may not be good for you. இந்த தீர்மானம் உன்னுடைய வாழ்க்கையில நல்லதல்ல. You may have to wait for some time. ஒருவேளை நீ இன்னும் கொஞ்ச நாட்கள் காத்திருக்க வேண்டியதா இருக்கும். It's utterly a wrong decision what you are taking. இப்பொழுது நீ எடுக்கிற இந்த தீர்மானமானது முற்றிலும் தவறானது. You know, as you get closer and closer to God, நீங்கள் தேவனுக்கு அருகாமையில வரும்போது the whisper of God in your ears increases. தேவனுடைய அந்த மெல்லிய சத்தமானது உங்களுடைய வாழ்க்கையில மிக அதிகமாக கேட்க You தொடங்குகிறது. begin to move closer and closer to God. நீங்கள் தேவனுக்கு அருகாமையில சென்று கொண்டே இருப்பீர்கள். And this is the reason why God spoke. Apostle Peter said like this. இந்த காரணத்தினால் தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னார், He said, I am the greatest sinner at the end of his life. என்னுடைய வாழ்க்கையில நான் பிரதான பாவி என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னார். At the beginning of his ministry, தன்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலே he said, I am the least of the apostles. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், தன்னுடைய வாழ்க்கையிலே நான் அப்போஸ்தலர்களில் எல்லாம் கடைசியானவன். At best, I could be the 14th person. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 14வது அப்போஸ்தலனாக வந்திருப்பேன். In the middle of his ministry, தன்னுடைய ஊழியத்தின் நடுவிலே he சொன்னார், said, I am the least of the saints. நான் தான் பரிசுத்தவான்களில் எல்லாம் கடைசியானவன். At the end of his ministry, அவருடைய ஊழியத்தினுடைய கடைசியில் அவர் சொன்னார், I am the greatest sinner. பாவிகளில் பிரதான பாவி நான். You know, I used to think a lot about this. இதை பற்றி அடிக்கடியாக நான் சிந்தித்து பார்த்ததுண்டு. How does he write at the end of his life? தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசியிலே எப்படி இவரால் இப்படி எழுத முடிந்தது? He said, I am the greatest sinner.
பாவிகளிலே பிரதான பாவி நான். Just like Moses telling, I want to see your glory. எப்படி மோசே தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியிலே சொன்னாரோ, ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் காண விரும்புகிறேன். Has this man not seen the glory of God? மோசே இதுவரைக்கும் தேவனுடைய மகிமையை பார்க்கவே இல்லையா? Which man in the Old Testament has ever seen the glory of God? பழைய ஏற்பாட்டிலேயே மோசேயை போல தேவ மகிமையை கண்ட மனிதர்கள் யார்? The signs and miracles this man went through. இந்த மோசே கண்டதான அற்புதங்களும் அடையாளங்களும் எத்தனை. And at the end of his life he says like this. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசியிலே இப்படி சொல்லுகிறார், Lord, I want to see your glory. ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் காண விரும்புகிறேன். Lord, I am the greatest sinner. ஆண்டவரே நான் தான் பாவிகளில் பிரதான பாவி. You know, this is what happens as you get older and move closer to God. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இன்னும் வயதாக தேவனுக்கு அருகாமையில செல்லும் பொழுது உங்களுக்கு இந்த காரியம் தான் This நடக்கிறது. imperishable word begins to grow in your life. இந்த அழிவில்லாத நித்திய வார்த்தையானது உங்களுக்குள்ளே வளர ஆரம்பிக்கும் Begins போது to work in every sector of your character. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு குணாதிசயத்தின் பகுதியிலேயும் அது கிரியை செய்ய You ஆரம்பிக்கிறது. become so sensitive to God. நீங்கள் தேவனுக்கு அவ்வளவு மென்மையான இருதயம் உள்ளவர்களாக மாறி வருகிறீர்கள். But any even small sins begin to hurt you. உங்களுடைய வாழ்க்கையில சின்ன பாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காயப்படுத்தும் பொழுது கூட, Even if it is a lie, you are not able to bear it. ஒருவேளை ஒரு சின்ன பொய்யாக இருந்தாலும் கூட உங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. Even if you get angry on some person without any reason, ஒருவேளை ஏதோ ஒரு மனிதனிடத்துல காரணம் இல்லாமல் நீங்கள் கோபப்பட்டாலும் கூட everything you begin to think immediately. எல்லாவற்றை பற்றி உடனடியாக சிந்திக்க The ஆரம்பிக்கிறீர்கள். more you grow in Christ, நீங்க எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ளே வளர the more the ஆரம்பிக்கிறீர்களோ, word of God grows within you. எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையானது உங்களுக்குள்ளே வளர ஆரம்பிக்கிறதோ, You become so sensitive to God அந்த அளவுக்கு தேவனுக்கு நீங்கள் மென்மை உள்ளவர்களாக that you மாறுவீர்கள். say, Lord, I am the greatest sinner. நீங்க சொல்லுவீர்கள், ஆண்டவரே நான் தான் பிரதான பாவி என்று. Dear brothers and sisters, when God is within you, இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்போது, when this imperishable seed is planted within you, இந்த அழிவில்லாத நித்திய வார்த்தையானது உங்களுக்குள்ளே நாட்டப்படும் போது, this seed begins to grow, இந்த வார்த்தையானது உங்களுக்குள்ளே வளர ஆரம்பிக்கிறது. slowly transforming every area of your life. மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் அது மாற்ற ஆரம்பிக்கிறது. You know, we can do a lot of things to change our lives. நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக அநேக காரியங்களை நம்மால் செய்ய முடியும். Mechanically, we can try so many things. இயந்திரத்தனமாக அநேக முயற்சிகளை நாம் மேற்கொள்ள முடியும். But when you have the word of God within you, ஆனா உங்களுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கொண்டிருக்கும் this போது, word that is very powerful, இந்த வல்லமையுள்ள வார்த்தையானது, this eternal word of God, இந்த நித்திய வார்த்தையானது, this word of God that is placed in the heavens, வானங்களிலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய that வார்த்தையானது can be placed in your bones, that it can keep on burning. உங்களுடைய எலும்புகளிலே அடைபட்டு எரிகிற அக்கினியாக மாற I முடியும். do not know whether you have this experience. இப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா என்று எனக்கு When தெரியாது. you are so you're so in depth in the word of God, கர்த்தருடைய வார்த்தையிலே நீங்கள் அவ்வளவு ஆழமாக உங்களை நீங்களே மூழ்கடித்துக் கொள்ளும்போது, in every situation you face in your personal உங்களுடைய life, வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, suddenly the word crops up once again. திடீரென்று கர்த்தருடைய வார்த்தையானது மேலே எழும்பி வரத் தொடங்கும். You don't think about this immediately, நீங்க அதை பற்றி திடீரென்று சிந்திக்க கூட மாட்டீர்கள். but then God begins to speak to you ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட பேச ஆரம்பிப்பார். because you are so full of the word of God. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையானது உங்களுக்குள்ளே பரிபூரணமாக வாசம் Dear பண்ணுகிறபடியினாலே. brothers and sisters, the gospel is a power of God for salvation. இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தருடைய வார்த்தையானது தேவ பலனாய் This இருக்கிறது. is what Apostle Paul writes. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி When you வைத்திருக்கிறார். come to Romans chapter 1 verse 16, ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் 1:16 for வசனத்திலே, I am not ashamed of the gospel. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். It is the power of God for salvation to everyone who has faith. விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் It is இருக்கிறது. the power of God for salvation. ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. May I ask you this question? உங்களை பார்த்து இந்த கேள்வியை நான் கேட்கலாமா? Do you really take time to meditate on the word of God? உண்மையாகவே கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்கு நீங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்கிறீர்களா? You know, some years ago when I was a child, சில வருடங்களுக்கு முன்பாக நான் சிறுவனாய் இருந்தபோது, normally morning prayer will be at 5 o'clock in families. சாதாரணமாக குடும்பங்களிலே காலை ஜெபம் காலை 5 மணிக்கு இருக்கும். And after that, people will sit alone and meditate on the word of God. அதுக்கப்புறம் ஆங்காங்கே ஜனங்கள் தனியாக உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பிப்பார்கள். But do you know today everything is vanished? ஆனா இன்றைக்கு அது எல்லாமே மறைந்து போய் விட்டது பார்த்தீர்களா? We are so modern in our thinking. இப்போ நம்முடைய எண்ணங்களில் நாம் ரொம்ப நவீனமாகி விட்டோம். No time, Lord. ஆண்டவரே எனக்கு நேரம் இல்லை. Lord, you have given me such responsibilities. ஆண்டவரே பாருங்க, எனக்கு நீங்க நிறைய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறீங்க. Actually, you are responsible that I cannot meditate. ஆண்டவரே நான் தியானிக்க
கவனிக்காததற்கு காரணமே நீர்தான். Because you have given me so many responsibilities. ஏனென்றால் நீர்தான் எனக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்து விட்டீர். You have opened so many doors before me. எனக்கு முன்பாக நிறைய கதவுகளை நீர் திறந்து And விட்டீர். this is the reason why I am not able to sit alone. இந்த காரணத்தினால் தான் இப்ப என்னால தனியாவே உட்கார முடியல. Dear my sisters, when the word of God comes deeper into your life, கருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தையானது உங்களுடைய வாழ்க்கையின் ஆழத்திலே வரும்போது the more deeper, the more bigger the impact on our lives. அந்த உங்களுடைய கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு ஆழமாக வருகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மிக பெரிய அளவிலே மிக ஆழமான அளவிலே நாம் மாற ஆரம்பிக்கிறோம். What type of soil are you now in the kingdom of Jesus? தேவனுடைய ராஜ்யத்திலே எப்படிப்பட்ட நிலமாக நீங்கள் The காணப்படுகிறீர்கள்? first sort, the word never went inside. முதல் பகுதியிலே பார்க்கிறோம், அந்த வார்த்தையானது அந்த நிலத்திற்குள்ளாக ஊடுருவவே இல்லை. This person was totally impervious to the word of God. இந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் செவி கொடுக்கிறவன் அல்லாமல் காணப்படுகிறான். Sometimes it is like this, the water falls சில நேரங்களிலே தண்ணீர் விழும், and just springs away from the surface அப்படியே அந்த நிலத்தின் மேல் விழுந்தவுடனே தெரித்து ஓடிவிடும். because it is totally impervious. ஏனென்றால் அது தண்ணீரை உறிஞ்சாத ஒரு It நிலமாக can never go in deeper into the surface. அது அந்த நிலத்திற்குள்ளாக உறிஞ்சப்படாத ஒரு நீராய் வீணாகிறது. Sometimes we can sit over 1,000 sermons, சில நேரங்களில் 1000 பிரசங்கங்களை நம்ம கேட்டிருக்கலாம், but not one sermon has really impacted our lives. ஆனா ஒரு பிரசங்கம் கூட நம்முடைய வாழ்க்கையை பாதித்திருந்திருக்காது. The second thing is, yes, to a certain level, yes, இரண்டாவது காரியத்துல பார்க்கும்போது அந்த விதையானது சற்று ஊடுருவி இருக்கிறது, but only for a short time. ஆனா ஒரு கொஞ்ச காலத்துக்கு தான். I have seen people like this when they come back from conferences இப்படிப்பட்ட ஜனங்களை நான் பார்த்திருக்கிறேன். சிலர் or கர்த்தரங்கு even போய்விட்டு during services. ஒரு சிலர் ஆராதனை நேரத்துல கூட Oh, they are full of joy, they dance around. அவர்கள் ரொம்ப சந்தோஷத்தினால களி கூர்ந்து நடனம் Oh, ஆடுவார்கள். tears will be flowing down their cheeks. அப்படியே கண்ணீர் கண்ணங்களிலே வழிந்தோடும். Oh, you think God is impacting this person. நீங்க நினைப்பீங்க, ஓ ஆண்டவர் இந்த மனுஷனை தொட்டு விட்டார். In England there was a lady, she was very talkative in that church. இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெண் இருந்தார்கள், அவங்க ரொம்ப அதிகமா பேசிக்கொண்டே இருப்பாங்களா. She was a very difficult person in the church. அவங்க சபையிலேயே ரொம்ப தொல்லை கொடுக்கிற ஒரு அம்மா. So the pastor said, I will prepare a message for you. அதனால அந்த போதகர் நினைத்தாரா, இந்த அம்மாவுக்கு ஒரு பிரசங்கம் நம்ம தயாரிக்கலாம். I will prepare a message and then you will see what's going to happen to you. நான் ஒரு பிரசங்கத்தை நல்லா தயாரிச்சிட்டு வரேன், அப்புறம் பாரு இந்த அம்மா என்ன ஆகுறாங்க. And as the pastor was preaching, அன்னைக்கு பார்த்தா போதகர் பயங்கரமா பிரசங்கம் this lady பண்ணிட்டு said, hallelujah, hallelujah. That's what the lady is telling now. அந்த அம்மா நடுவுல அல்லேலூயா அல்லேலூயா ஒரே Yes, சத்தமா இருக்கு. Jesus, yes, Jesus. ஆமாண்டவரே ஆமாண்டவரேன்னு சொல்லிட்டு Oh, yes, Jesus. ஆமாண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. And normally after the service, the pastor went to the door அதுக்கப்புறம் ஆராதனை முடிஞ்ச உடனே to shake hands and send her home. அந்த போதகர் வந்து எல்லாருக்கும் கை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறதுக்காக போனாங்க. And now this lady came. அப்ப அந்த அம்மா வந்தாங்க. He thought, this is the transformed lady through the word of God now. அன்னைக்கு நினைச்சார், அப்பா என்னுடைய பிரசங்கத்துல கர்த்தருடைய வார்த்தையில மறுரூபமான அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சார். This lady shook the hands with the pastor. அந்த அம்மா வந்தாங்க, அந்த போதகருக்கு கை கொடுத்தாங்க. She said, Pastor, the message was great. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இன்னைக்கு செய்தி பாருங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு. So many people in our church need this word. நம்ம சபையில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த செய்தி ரொம்ப தேவைப்படுது பாஸ்டர். And then she walked out. அதுக்கப்புறம் அந்த அம்மா போயிட்டாங்க. Sometimes it is like this. சில நேரத்துல பாருங்க இப்படி நடக்கும். Everyone around us needs the message. நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் இந்த செய்தி தேவை நம்ம நினைச்சிட்டு இருப்போம். Oh, you see people jumping up and down and shedding tears. ஜனங்க அப்படியே குதிப்பார்கள், கண்களிலே கண்ணீர் வரும். Oh, deeply moved by the depth of the word. தேவனுடைய வார்த்தையினாலே ஆழமாக அசைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நினைப்பார்கள். We can shout around, we can jump around when listening to the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது நம்ம சத்தமிடலாம், நடனம் ஆடலாம். What happens to this through this word in your life is more important. ஆனால் அந்த வார்த்தையினால உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாறி இருக்கிறது என்கிறது தான் மிக முக்கியமான காரியம். The third type of soil, I tell you. அடுத்தது மூன்றாவது வகையான நிலம். Yes, it grows. ஆமா, அது வளர்கிறது. These people have a desire to grow. இந்த ஜனங்களுக்கு வளருவதற்கான ஒரு ஆசை இருக்கிறது. But all around them there are so many desires. ஆனா அவர்களை சுற்றிலும் பார்த்தா நிறைய ஆசைகள். So many concerns about other people. மற்றவர்களை பற்றியதான கவலைகள். Though so many things about everything around them. அவர்களை சுற்றி இருக்கிறதான अनेक காரியங்களை குறித்ததான கவலைகள். The thorns are growing and the word of God is growing. கர்த்தருடைய வார்த்தையும் வளர்கிறது, அவர்களை சுற்றிலும் களைகளும் முட்களும் வளர்கிறது. Yes, they want to be faithful to God. அவர்கள் தேவனுக்கு உண்மையாய் இருக்கத்தான் விரும்புகிறார்கள். But the interest around them ஆனா அவர்களை சுற்றி இருக்கிறதான உலக கவலைகள் totally crushes everything back. அவர்களுடைய உலக கவலைகளும் இச்சைகளும்
அந்த செடி வளராதபடிக்கு நெருக்கி போடுகிறது. I'm sure that many of you know what I'm speaking about. உங்களில் அநேகருக்கு நான் என்ன சொல்கிறேன் என்று நன்றாக புரியும் என்று So many நினைக்கிறேன். desires and so many things that are pressing us down. அவர்களுடைய உலக கவலைகளையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அவர்களை முற்றிலுமாக நெருக்கி போடுகிறது. Oh, we want to be like the world, but we also want the word of God. நாம் உலகத்தைப் போலவும் இருக்க விரும்புகிறோம், ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படியும் நடக்க We விரும்புகிறோம். want the relationships in this world, but we also want the word of God to be glorified in our lives. இந்த உலகத்தோடு கூட நட்பு கொள்ளவும் விரும்புகிறோம், ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வளரவும் விரும்புகிறோம். And sometimes everything grows and everything crashes down. சில நேரங்களில் நமக்குள்ளே எல்லாம் வளருகிறது, ஆனால் எல்லாமே முற்றிலும் நெருக்கப்பட்டு பலனற்று போகிறது. Dear brothers and sisters, Jesus said like this: இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், be careful how you listen to the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்படி செவி கொடுக்கிறீர்கள் என்பதை பற்றி If எச்சரிக்கையாயிருங்கள். you have ears, listen to the word of God. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னார். Meditate on the word of God. கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள். See how God's word is growing. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். My question to every one of us this evening: இந்த மாலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் பார்த்து என்னுடைய கேள்வி என்னவென்றால், do we really listen to the word of God properly? உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம முழு இருதயத்தோடு கூட செவி கொடுக்கிறோமா? Sometimes in our lives, our life is never changing. சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில வார்த்தையை கேட்டும் நாம் மாறுவதில்லை. None of our the inner man is not changing. நம்முடைய உள்ளான மனிதன் மாறுவதில்லை. And sometimes we wonder, Lord, when is this going to happen? சில நேரங்கள் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில எப்பொழுதுதான் ஒரு மாறுதல் வரும்? I tell you, this can never happen without your cooperation with the Holy Spirit. நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீங்கள் ஒத்துழைக்காமல் ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராது என்று சொல்லுகிறேன். If you do not want God to change you, தேவன் உங்களை மாற்ற நீங்கள் விரும்பவில்லை if என்றால், you are not interested that God really changes your life, தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் if விரும்பாவிட்டால், you are not cooperating with the word of God, தேவனுடைய வார்த்தையோடு கூட நீங்கள் ஒத்துழையாவிட்டால், God is not going to press something upon you. தேவன் ஒருபோதும் நீங்கள் விரும்பாத ஒரு காரியத்தை உங்கள் மீது திணிக்கவே மாட்டார். You know about Apostle Paul and Apostle Peter. They had a hard contention in the book of Galatians. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அப்போஸ்தலனாகிய பேதுருக்கும் மத்தியிலே ஒரு பெரிய கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. Actually, it is the only confrontation you read in the word of God. நீங்க தேவனுடைய வார்த்தையில வாசிக்கிற ஒரு கடுமையான நேருக்கு நேர் வாக்குவாதம் இது ஒண்ணுதான். Apostle Paul was a very straightforward person. அப்போஸ்தலனாகிய பவுல் நேரடியாக பேசக்கூடிய ஒரு மனிதன். If he had anything to say, he will say it directly into your face. அவர் எதையாவது சொல்ல விரும்பினால் உங்க முகத்துக்கு நேரா நேரடியாக சொல்லி விடுவார். But you know, Apostle Peter, who grew up also in his Jewish background, ஆனா அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய யூத பின்னணியிலே வளர்ந்த ஒரு மனிதன் தான். he was very apprehensive about the Jewish and the Gentile இந்த communities. மனிதனுக்கு யூதர்களை பற்றியும் புறஜாதிகளுடைய காரியங்களை பற்றியும் அவருக்கு ஒரு வித்தியாசமான எண்ணம் இருந்தது. He said, "Oh, we Jews should never eat with the Gentiles. பேதுரு நினைத்தார், யூதர்களாகிய நாம் புறஜாதிகளோடு கூட நம்ம சாப்பிடவே Oh, கூடாது. these Gentiles are not very clean people. இந்த புறஜாதிகள் எல்லாம் நம்மை போல சுத்தமானவர்கள் அல்ல. If I'm going to eat with them, they're going to defile me." நாம் போய் அவர்களோடு கூட உணவருந்தினால் அவர்கள் என்னை தீட்டுப்படுத்துவார்கள். So in a certain situation, Peter is trying to fool other people now. எனவே சில சூழ்நிலைகளிலே பேதுரு மாய்மாலம் பண்ண ஆரம்பித்தார். He said, "Oh, let me play a game so that Paul also knows that I'm really playing it, but I don't really mean this." பேதுரு நினைத்தார், அப்போஸ்தலனாகிய பவுல் வரும்போது அவரை போல நடந்து கொள்வேன், மற்ற நேரத்தில் என்னோட இஷ்டப்படி நடந்து கொள்வேன், அதனால பவுல் என்னை நம்பும்படியாக. You know, sometimes it is like this. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படி இருக்கலாம். When you watch a person do something like this, ஒரு சிலர் இப்படிப்பட்ட காரியங்களை சிலர் செய்யும் போது you will automatically go to this person and confront him. அவங்களை பார்த்து நேரடியாக போய் கண்டிப்பீர்கள். Hey, don't do like this. இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்யாத. You have been delivered by the gospel. நீ சுவிசேஷத்தினால் விடுதலையாக்கப்பட்டவன். Gentiles or Jews, it doesn't matter in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துல புறஜாதியோ யூதனோ யாரா இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. Whether it is man or woman, Gentile or Jew, ஆணோ பெண்ணோ யூதனோ கிரேக்கனோ யாரா இருந்தாலும் அவருக்கு சமந்தான். whether it is a slave or the king, nothing matters in the kingdom. அடிமையோ ராஜாவோ யாரா இருந்தாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை. You have been saved by the gospel. நீ சுவிசேஷத்தினாலே ரட்சிக்கப்பட்டாய். What are you doing right now? இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? You stop doing this nonsense now. நீ இப்பொழுது இந்த முட்டாள்தனமான மாய்மாலத்தை செய்து You know, கொண்டிருக்கிறாய். Apostle Paul could have really rebuked Apostle Peter. அப்போஸ்தலனாகிய பவுல் மிக நேரடியாக போய் கடிந்து But கொண்டிருந்திருப்பார். you know what Apostle Peter did? ஆனா இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்தார் தெரியுமா? He began to speak to Peter about the gospel. சுவிசேஷத்தை பற்றி பவுல் அவரிடத்துல பேச ஆரம்பித்தார். He did not rebuke him outright. அவரை மிக நேரடியாக அவர்
வார்த்தைகளை சொல்லி He கண்டிக்காமல், said, Peter, you know how you are saved. பேதுருவே நீ எப்படி ரட்சிக்கப்பட்டாய் என்று உனக்கு தெரியும் அல்லவா? You know, they were not straightforward about the truth of the gospel. I said to Cephas like this, if you, though a Jew, live like a Gentile and not like a Jew, how can you compel the Gentiles to live like Jews? We ourselves who are Jews by birth and not Gentile sinners. Yet you know that a man is not justified by the works of the Lord, but through faith in Christ Jesus. We are not justified by the works of the law, நாம் நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியையினாலே ரட்சிக்கப்படாமல் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். but we have been saved by faith in the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற விசுவாசத்தினாலேயே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Even we have believed in Christ Jesus நாம் கர்த்தராகிய இயேசுவை in விசுவாசித்தோம். order to be justified by faith in Christ நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு அப்படி செய்தோம். and not by the works of the law, நம்முடைய சொந்த கிரியைகளினாலே அல்ல. because by works of the law shall no one be justified. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் நீதிமானாக்கப்படான். Paul is not trying to rebuke Peter. இந்த இடத்திலே பேதுருவை அவர் தம்முடைய சொந்த வார்த்தையினாலே கண்டிக்காமல், He's putting the word of God into the life of Peter. கர்த்தருடைய வார்த்தையை பேதுருடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறதை நம்ம You பார்க்கிறோம். can read this in Galatians chapter 2. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே இதை நீங்க It's வாசிக்கலாம். quite a huge passage. I don't want to read everything now. இது ஒரு மிக நீண்ட பகுதி, எனவே அது எல்லாவற்றையும் நான் வாசிக்க Of course, விரும்புகிறேன். the letters of Peter, Paul are not so easy to really read and meditate. பவுலினுடைய கடிதங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அதை தியானிப்பதற்கோ அல்லது புரிந்து கொள்வதற்கோ மிக எளிதானதல்ல. But if you go home and really take time to meditate, ஆனா நீங்க வீட்டுக்கு போய் நேரத்தை எடுத்து அதை நீங்க தியானித்து பார்த்தால், they are treasures that will flow into your lap. அது உங்களுடைய மடியிலே விடுகிறதான ஒரு பொக்கிஷங்களைப் போல இருக்கும். The words and the writings of Apostle Paul, அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த எழுதுகிற முறையை நம்ம பார்க்கும்போது, you know, it just pours out truth into your personal life. அது உங்களுடைய வாழ்க்கையில சத்தியத்தினுடைய ஒரு நீரூற்றை போல இருக்கும். You know, when a person makes a mistake, for example, நாம் ஒரு மனிதனாக ஒரு தவறு செய்யும்போது, you know, it's no use when you come to him and speak about morals now. அந்த இடத்துல நீங்க பொதுவான ஒழுக்க கட்டுப்பாடுகளை பற்றி பேசுவதில் பிரயோஜனம் இல்லை. It's not about do's and don'ts what you're telling now. இந்த இடத்துல செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவைகளை பற்றி பேசுவதில் Put பிரயோஜனம் the இல்லை. word of God into the hearts அவருடைய இருதயங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் and போடுங்கள். ask them whether is this the word of God what you have learned. உன்னுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்ட தேவனுடைய வார்த்தை இதுதானா என்று கேளுங்கள். Does the word of God say this is the right decision in your personal life now? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்த முடிவு கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் Dear எடுத்திருக்கீங்களா? brothers and sisters, this is not about rules and regulations. இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, ஏதோ சட்டதிட்டங்களை பற்றிய காரியங்கள் மாத்திரமல்ல. For example, if you go away from home for a few hours உதாரணமாக நீங்க ஒரு சில மணி நேரங்களுக்கு வீடுகளுக்கு செல்லும்போது and you tell your children, small children like this, உங்களுடைய வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகளை பார்த்து இப்படி சொல்றீங்கன்னு you வைத்துக்கொள்ளுங்க. have put a chocolate cake in the refrigerator, நான் குளிர்சாதன பெட்டியில ஒரு கேக் வச்சிருக்கேன், don't touch it. நீ அதை தொடக்கூடாது, Don't touch it now. நீ அதை தொடக்கூடாது. You know what the child will do? அந்த பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா? Before you cross the next crossing, நீங்க அடுத்த தெருவுக்கு போறதுக்கு முன்னாடி the child will open and say, oh, chocolate, that's what the child will do. நீங்க அந்த கதவை திறந்து வெளியில போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த குழந்தை முதல்ல என்ன செய்யணும்னா அந்த கேக் எடுத்து சாப்பிட்டு பார்த்துடும். Rules and regulations are never changing man. சட்ட திட்டங்களை போடுகிறதுனால எந்த மனுஷனையும் நீங்க மாற்ற முடியாது. Legislations never change a man. நீங்க ஒரு சில காரியங்களை சொல்றதுனால அவங்க மாற்ற முடியாது. The highest number of people who are killed, the death sentences, is in the United States. இன்றைக்கு அதிகமாக மரண தண்டனை வாக்குமூலங்கள் விதிக்கப்படுகிறவர்கள் அமெரிக்க தேசத்தில் இருக்கிறார்கள். Do you think this country is getting better? ஆனா அந்த தேசத்துல எல்லா தவறுகள் குறைந்து விட்டது என்று நினைக்கிறீர்களா? Do you think because of this death penalty everything is changing? அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறதுனால குற்றங்கள் குறைந்து விட்டது என்று If நினைக்கிறீர்களா? a person is going away from God, ஒரு மனிதன் தேவனை விட்டு தூர போவானானால் the best thing you can do is to really fill them with the word of Christ. அந்த மனுஷனை திரும்ப கொண்டு வருவதற்கு நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் அந்த மனிதனை தேவனுடைய வார்த்தையினால் நிரப்புவதுதான். Dear brothers and sisters, have you ever thought about which soil are you really in the presence of God? தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட நிலமாய் இருக்கிறீர்கள் என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? How deep is the word of God going into your life? உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையானது எவ்வளவு ஆழமாக செல்ல முடிகிறது? How is the power of God being demonstrated through this seed to other people? கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையானது தேவனுடைய வார்த்தையினால எந்த அளவுக்கு மக்களுடைய வாழ்க்கையில தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது? The power of God is not only creative, தேவனுடைய வார்த்தையானது சிருஷ்டிக்கிற வல்லமை பெற்றது மாத்திரமல்ல, it releases its power to other people.
உண்மையாகவே மற்றவருடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய வல்லமையை அது வெளிப்படுத்தி It காண்பிக்கிறது. goes into the lives of other people அது மற்றவருடைய வாழ்க்கைக்குள்ளாக ஊடுருவுகிறது. and begins to demonstrate its power in its surrounding. தன்னை சுற்றி இருக்கிறதான ஜனங்களுடைய வாழ்க்கையில தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. So if you are meditating on the word of God, எனவே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற ஒரு நபராக நீங்கள் இருந்தால் listen to the word of God. Be careful to listen to the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். Open your eyes and see how the word of God is functioning. உங்களுடைய கண்களை திறந்து பாருங்கள் தேவனுடைய வார்த்தை எப்படி செயல்படுகிறது என்று. Begin to meditate on the word of God. தேவனுடைய வார்த்தையை தியானித்து பாருங்கள். You know, the first reason why God ever came into our lives தேவன் முதலாக நம்முடைய வாழ்க்கையை எதற்காக வந்தார் என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். You know, God really put His word into our hearts. தேவன் உண்மையாகவே தம்முடைய வார்த்தையை நம்முடைய இருதயங்களுக்குள்ளே அவர் போடுகிறார். And when you come closer and closer to God, நீங்கள் தேவனுக்கு அருகாமையிலே நெருங்கி வர you don't come closer to God because of the good things He's giving you. அவர் உங்களுக்கு கொடுக்கிறதான அந்த நன்மையான காரியங்களினால நீங்க தேவனுக்கு அருகாமையில் வருகிறது இல்ல. You come closer to God in order to have more of God in your life. தேவனை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளவும் இன்னும் அவரை அதிகமாக அடையவும் நீங்கள் அவருக்கு அருகாமையில் வருகிறீர்கள். Is this our behavior in our Christian life? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இதுதான் நம்முடைய ஒரு பழக்கமாக இருக்கிறதா? You know, some shops suddenly they will say discount. சில கடைகளில் பார்த்தா திடீரென்று தள்ளுபடி என்று அறிவித்திருப்பார்கள். Maybe it's not real discount, but they will put like that. ஒருவேளை உண்மையான தள்ளுபடியெல்லாம் இருக்காது, ஆனா அங்க போட்டிருப்பார்கள். People will rush. உடனே ஜனங்க கூட்டமாக ஓடுவார்கள். Oh, discount, discount, discount. ஓ தள்ளுபடின்ட்டு ஓடுவாங்க. But nothing is tallabudi there. ஆனா அங்க உண்மையா எந்த தள்ளுபடி இருக்காது. But in order to get those things we go. ஆனா எப்படியோ அந்த தள்ளுபடி அந்த பொருட்களை வாங்கணும்னு நினைச்சு நம்ம போவோம். Whether it is Deepavali tallabudi or Christmas tallabudi, I don't care. அது தீபாவளி தள்ளுபடியோ கிறிஸ்மஸ் தள்ளுபடியோ எப்படியோ எனக்கு பொருள் கிடைச்சா Or போதும். whether it is New Year tallabudi, I don't care. அல்லது புது வருட தள்ளுபடியோ எப்படியோ எனக்கு பொருள் கிடைச்சா போதும்னு போவோம். I want this tallabudi now. எப்படியாவது என்னுடைய பொருள்ல எனக்கு கொஞ்சம் பண தள்ளுபடி கிடைக்கணும். But do you come to God just because of God's sake? ஆனா நீங்க தேவனண்டை வரும்பொழுது தேவனுக்காகவே நீங்கள் அவரை தேடி வருகிறீர்களா? You know, in some lives I've seen like this. சில வாழ்க்கையில நான் இதை பார்த்திருக்கிறேன். The word of God does not fall in the place where it should fall. கர்த்தருடைய வார்த்தையானது எந்த இடத்துல விழ வேண்டுமோ அந்த நிலத்திலே விழுகிறதில்லை. We don't even allow the word to fall in that place. அந்த இடத்திலே அந்த விதையானது விழுவதற்கு அவர்கள் அனுமதிக்கிறதும் இல்லை. You know, when the word of God falls on empty ground, ஒரு கர்த்தருடைய வார்த்தையானது ஒரு வெறுமையான நிலத்தில் விழும்போது, when the word of God falls on little soil, ஒரு கொஞ்சம் மாத்திரம் மண் இருக்கிற நிலத்திலே ஒரு விதை விழும்போது, when the word of God falls in places where it is going to be crushed by our worldly desires, ஒரு விதையானது நம்முடைய உலக கவலைகள் நிறைந்திருக்கிற ஒரு நிலத்திலே விழும்போது, what's the point of the word of God? கர்த்தருடைய வார்த்தை அங்கே விழுகிறதுனால என்ன பிரயோஜனம்? It's being crushed by our own thoughts. நம்முடைய சொந்த எண்ணங்களினாலே அது நெருக்கப்படுகிறது. We don't want to listen to what God is telling. கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியத்தை செவி கொடுக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. Yes, it is wonderful to listen to the word of God, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது மிகவும் நல்லதுதான். but I don't want to listen. ஆனா அதை கேட்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. The power of God, the word is not only the power, கர்த்தருடைய வார்த்தை என்பது தேவனுடைய வல்லமை மாத்திரமல்ல, the seed also releases its power. அந்த விதையிலிருந்து தேவனுடைய வல்லமையும் புறப்பட்டு வருகிறது. The seed is also weak. இந்த விதை தனக்குள்ளே பலவீனம் உள்ளதாய் இருந்தாலும் கூட, I want to touch upon this third point really. இந்த மூன்றாவது காரியத்தை உங்களுக்கு விளக்கிச் சொல்ல விரும்புகிறேன். You know, it is power. இது ஒரு வல்லமையுள்ள வார்த்தை It தான். releases its power. அது தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது And through உண்மைதான். one seed there's a real growth. ஒரு விதைக்குள்ளாக உண்மையாகவே ஒரு வளர்ச்சி உண்டாயிருக்கிறது. And suddenly it begins to impact a whole area, for example. ஆனா திடீரென்று அது நிச்சயமாகவே ஒரு குறிப்பிட்ட பகுதியை அது பாதிக்க ஆரம்பிக்கிறது. You know, recently I saw a huge tree in Morai city. சமீபத்தில் மொராய் சிட்டியில் ஒரு பெரிய மரத்தை நான் பார்த்தேன். I was really excited. உண்மையாகவே அதை பார்த்த உடனே மிக பரவசம் அடைந்தேன். Everything should have started with one single seed. எல்லாமே ஒரே ஒரு விதையிலிருந்து தான் ஆரம்பித்திருக்க வேண்டும். Everything should have started like this. எல்லாமே ஒரே ஒரு விதையிலிருந்து தான் ஆரம்பித்திருக்க வேண்டும். This seed went deep into the soil. அந்த விதையானது மண்ணின் ஆழத்துக்குள்ளே சென்று, It must be prepared to die. அது தன்னைத்தானே சாகடித்துக் கொள்ள ஆயத்தமாய் இருந்திருக்க And வேண்டும். through its germination, for example, அது அந்த மண்ணிலே மக்கி போனதுனால this huge tree covering a whole area is standing there. அந்த இடத்திலிருந்து ஒரு செடி வளர்ந்து பெரிய மரமாகி அந்த முழு இடத்துக்குமே அது
நிழல் கொடுக்கிறது. maybe 200 feet wide. நான் நினைக்கிறேன் ஒரு 200 அடி அகல இருந்திருக்கும். I was so excited. அதை பார்த்துட்டு ரொம்ப பரவசம் I அடைந்தேன். told one of the brothers like this, இங்கிருந்த ஒரு சகோதரர் ஒருவருக்கு சொன்னேன், get that seed and have it planted in Panjapur. நான் அந்த மரத்திலிருந்து அந்த ஒரு விதையை கொண்டு வந்து பஞ்சப்பூர்ல போடுங்க அப்படின்னு சொன்னேன். 20 such trees are enough there. அந்த இடத்துல ஒரு 20 மரம் அந்த மாதிரி இருந்தா போதும். So that people can really come and sit in the shadows and pray to God. ஜனங்க வந்து அந்த நிழல்ல உட்கார்ந்து நல்ல ஆண்டவரிடத்துல ஜெபிக்கலாம். Dear brothers and sisters, do you know the seed is also weak? கருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு விதை கூட ஒரு பலவீனமானது உங்களுக்கு தெரியுமா? Only because of its weakness. இது தன்னுடைய பலவீனத்தினாலே தான் It can really bring forth life. தன்னுடைய வாழ்க்கையில அது ஜீவனை கொண்டு வர முடிகிறது. When you speak about the weakness of the seed, இந்த விதையினுடைய பலவீனத்தை பற்றி நம்ம பேசும்போது, you know, when it's prepared to die for God in its life, அது தேவனுக்காக தன்னைத்தானே மரிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறது. everything that is going to come out of the seed is going to be great. இந்த விதையிலிருந்து வரப்போகிற காரியமெல்லாம் எதிர்காலத்துல சிறந்ததா இருக்க போகிறது. There's going to be a huge harvest in the future. எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய விளைச்சல் இருக்க போகிறது. But in the beginning it has to fall down and is prepared to die. ஆனா ஆரம்பத்திலே இது கீழே விழுந்து அது தன்னைத்தான் சாகடித்துக் கொள்ள And வேண்டும். sometimes we'll be wondering, what should the seed do now? சில நேரத்துல நம்ம நினைப்போம், இப்பொழுது இந்த விதை என்ன செய்யும் பாவம்? It's going deeper and deeper into the soil. அது மண்ணின் ஆழத்துக்குள்ளே போகிறது. It's falling down and it's going deeper and it's going to be totally submerged. அது கீழே போய் மண்ணின் ஆழத்துக்குள்ளே தன்னைத்தான் மூழ்கடித்துக் கொள்கிறது. And then suddenly it begins to grow. அதற்கு பிற்பாடு திடீரென்று அதிலே துளிர் விட And ஆரம்பிக்கிறது. out of this one seed, அந்த ஒரு விதையிலிருந்து sometimes a huge tree comes out. சில நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மரம் வளர I've ஆரம்பிக்கிறது. seen this even with banyan trees in India. ஆலமரத்தை கூட இந்திய தேசத்துல நிறைய நான் If you பார்த்திருக்கேன். allow a banyan tree to grow very next to the wall here, இங்க இருக்கிற ஒரு சுவற்று பக்கத்துல ஒரு ஆலமரம் வளர்றதற்கு நீங்க இடம் கொடுத்தா, in future this can be a big danger to the building itself. எதிர்காலத்துல கட்டடத்திற்கே அது மிகப்பெரிய ஆபத்தாய் முடிந்துவிடும். Only just one seed, ஒரே ஒரு விதை போதும். just it's growing and growing, அது அப்படியே வளர்ந்து and suddenly you see the whole building is full of cracks. சில நேரத்துல பாத்தீங்கன்னா அங்கங்க சுவற்றையே அப்படியே வெடிப்பு விட்டு வளர ஆரம்பிச்சிடும். The word of God is powerful. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை It உள்ளது. releases its power, அது தன்னுடைய வல்லமையை but வெளிப்படுத்துகிறது. it's also a weakness. ஆனா அதே நேரத்துல அதற்குள்ளே ஒரு பலவீனம் உண்டு. John, the apostle John, who was a fisherman, wrote it wonderfully about Jesus. அப்போஸ்தலனாகிய யோவான் அருமையாக தன்னுடைய சுவிசேஷத்திலே இதை பற்றி இயேசுவை குறித்து எழுதுகிறார். He was the person who tabernacled amongst us. அவர் நமக்குள்ளே வந்து அவர் கூடாரமிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The word dwelt amongst us and tabernacled amongst us. வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணியது என்று In சொல்லுகிறார். the beginning was the word and the word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. This word came down and tabernacled amongst us. அந்த வார்த்தை மாம்சமாகி நம்ம மத்தியிலே வாசம் பண்ணினது. Just like God was living in the tent among the people of God. எப்படி தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணினாரோ, In the same way Jesus came and tabernacled amongst us. அதே பழைய ஏற்பாட்டின் தேவனைப் போலவே இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார் என்று We சொல்லுகிறார். saw his glory. நாங்கள் அவருடைய மகிமையை கண்டோம். We touched him. நாங்கள் அவரை தொட்டோம். He was not a ghost. அவர் ஒரு ஆவி அல்ல. We touched this Lord Jesus. நாங்கள் கர்த்தராகிய இயேசுவை தொட்டோம். And this Jesus, when he was praying before, he said, my time has come now, to his disciples. இந்த இயேசு கிறிஸ்து ஜெபித்த பொழுது என்னுடைய வேளை வந்தது என்று சொன்னபோது, The seed that is going to produce a great harvest in all the countries of this world. எதிர்காலத்தில் இந்த உலகத்தின் தேசங்களுக்குள்ளே மிகப்பெரிய அறுவடையை கொண்டு வருகிறதான இந்த விதை, He is preparing his disciples towards his death. இப்பொழுது இந்த மரணத்திற்காக தன்னுடைய சீடர்களை அவர் He ஆயத்தப்படுத்திக் said, my time கொண்டிருக்கிறார். has come right now. அவர் சொன்னார், என்னுடைய வேளை வந்தது. Whenever Jesus said, my time has come, it always meant his death. எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து என்னுடைய வேளை வந்தது என்று சொன்னாரோ அப்பொழுதெல்லாம் தன்னுடைய மரணத்தை பற்றி தான் அவர் பேசினார். This life from Jesus is going to be unleashed into the nations of this world. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து புறப்பட்டு வருகிறதான அந்த வல்லமையானது, After I am lifted up, அவர் சொன்னார், நான் உயர்த்தப்பட்டிருக்கும் I will பொழுது draw all men towards me. எல்லாரையும் என் அருகாமையில நான் இழுத்துக் கொள்வேன் என்று Jesus never சொன்னார். said, oh, I'm going to die. ஆண்டவர் சொல்லவில்லை, ஐயோ நான் மரிக்க போகிறேன். Oh, he said, I am going to be lifted up. அவர் சொன்னார், இல்லை நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது When என்று I சொன்னார். am lifted up, I will draw all men towards me. நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என் அண்டை நான் இழுத்துக் கொள்வேன் என்று Now சொன்னார். he's praying in the Garden of Gethsemane. இப்பொழுது கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். Father, can you please take away this cup away from me? பிதாவே,
கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். He just threw himself on the soil. அவர் தரையிலே விழுந்து, This is how the Greek language says. இப்படிதான் கிரேக்க மொழியில He சொல்லப்பட்டிருக்கிறது. threw himself on the soil. அவர் தரையிலே விழுந்து He began to cry out to his father, நம்முடைய பிதாவை நோக்கி கதற ஆரம்பித்தார். Father, if it is your will, பிதாவே உம்முடைய சித்தமானால் take away this cup away from me. ஆண்டவரே உமக்கு சித்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். Nevertheless, not my will, but let your will be performed. ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். I know it's going to be very painful. இது மிக கொடுமையான ஒரு மரணம் என்று எனக்கு தெரியும். This death falling down and dying is not going to be easy. கீழே விழுந்து மண்ணிலே மரித்து போகிறது அவ்வளவு எளிதான காரியமல்ல என்று எனக்கு But தெரியும். Jesus said, Lord, I really want to do it. ஆனா அவர் சொன்னார், தேவனே இதை நான் செய்ய You can விரும்புகிறேன். read this in John chapter 12. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் The அதிகாரத்தில் hour வாசிக்க has முடியும். come for the Son of Man to be glorified. மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. He did not say, I'm going to be dying right now. அவர் சொல்லவில்லை நான் மரிக்கப் போகிறேன் என்று. No, I'm going to be glorified. இல்லை, நான் மகிமைப்படும்படியான This வேளை is the வந்தது. reason why I came into this planet. இந்த காரணத்துக்காகவே இந்த உலகத்திலே நான் வந்தேன். Truly, truly, I say to you, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், unless a grain of wheat falls into the earth and dies, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் it remains alone. தனித்திருக்கும். But if it dies, செத்ததே ஆகில் it bears much fruit. மிகுந்த பலனை கொடுக்கும். He who loves his life loses it. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். And he who hates his life in the world will keep it for eternal life. இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் If காத்துக்கொள்வான். anyone serves me, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் he must follow me. என்னை பின்பற்ற கடவன். And where I am, there shall my servant be also. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். Dear brothers and sisters, this was a passage my leader used to speak about many times in a year. கருமையான சகோதர சகோதரிகளே, என்னுடைய தலைவர் ஒரு வருடத்தில் மிக அதிகமாக எங்களோடு கூட பேசின வேத வாக்கியங்களின் பகுதி இதுதான். He trained me for 7 years in ministry. 7 வருடங்கள் அவர் என்னை ஊழியத்தில் பயிற்றுவித்தார். I am still very thankful for the time together with him. அவரோடு கூட செலவழித்த அந்த நாட்களுக்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். Sometimes very often he used to say like this, சில நேரங்கள் அடிக்கடியாக என்னை பார்த்தவர் சொல்லுவார், dying stinks. அவர் சொல்லுவார், மரிப்பது நாரும். Dying stinks. மரிப்பது நாரும். We don't want to die very easily நாம் மரிப்பதற்கு விரும்பவே மாட்டோம். because we want to live. ஏனென்றால் நாம் வாழத்தான் விரும்புகிறோம். We don't want to lose anything in our lives. இந்த உலகத்துல இந்த ஜீவனில எதையும் இழந்து போக நாம் விரும்புவதே இல்லை. But unless you fall down, ஆனால் நீங்கள் கீழே விடாவிட்டால், sink into the soil, இந்த மண்ணுக்குள்ளாக புதையுளாவிட்டால், unless you are prepared to die, நீங்கள் மரிப்பதற்கு ஆயத்தமாயிராவிட்டால், you are never going to bring forth fruit. நீங்க ஒருபோதும் பலனை கொடுக்கவே மாட்டீர்கள். This is what the Father said to Jesus right now. அந்த நாளிலே பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இதைத்தான் This is the சொன்னார். reason why you went into the world. இந்த காரணத்துக்கு தான் நீ உலகத்துக்கு சென்றாய். Father, if it is your will, remove this cup from me. பிதாவே, உம்மால் கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். Nevertheless, not my will, but thine be done. ஆகிலும் எனது சித்தத்தின்படி அல்ல உமது சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். The seed called Jesus was very weak. விதை என்று அழைக்கப்படுகிற இந்த இயேசுவானவர் பலவீனம் உள்ளவர்தான். The gospel of Jesus can sound very weak. இயேசுவின் சுவிசேஷம் கேட்பதற்கு மிக பலவீனமுள்ள ஒரு சுவிசேஷமாய் காணப்படலாம். But when this gospel is going to be buried in the soil, ஆனால் இந்த சுவிசேஷமானது மண்ணுக்குள்ளே அது புதைக்கப்படும்போது, when this weak son of God is going to be buried in the soil, தேவனுடைய பலவீனமான இந்த மனுஷகுமாரனானவர் பூமிக்குள்ளே புதைக்கப்படும்போது, it's going to bring forth life to all the nations of this world. பூமியில் இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் அவர் ஜீவனை கொடுக்கிறவராக Every வருவார். knee will bow down one day. எல்லா முழங்கால்களும் ஒரு நாள் அவருக்கு Every முன்பாக mouth will முடங்கும். confess that Jesus is Lord. எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்யும். The time is coming, my dear brothers and sisters. அந்த அருமையான நேரம் வந்து கொண்டிருக்கிறது அருமையான Either சகோதர you சகோதரிகளே. trust on Jesus today, ஒன்று இன்றைக்கு இயேசு மீது உங்களுடைய or விசுவாசத்தை on வையுங்கள். that day your knees will bend automatically. அல்லது அந்த நாளிலே உங்களுடைய முழங்கால்கள் தானாகவே முடக்கப்படும். This will surely happen one day. இது ஒரு நாள் நிச்சயமாகவே நடைபெற Jesus போகிறது. says, I am going down to die because this is the reason I was called. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் மரிக்கப் போகிறேன், இதற்காகவே நான் அழைக்கப்பட்டேன். This is the reason why I want to fall down on this ground today. இந்த காரணத்துக்காக தான் இன்றைக்கு நான் பூமியிலே நான் விழ ஆயத்தமாய் But இருக்கிறேன். through this
death of the wheat, ஆனால் இந்த கோதுமை மணியினுடைய மரணத்தினாலே, but because of the death of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே every one of us who were in the area of death, நம்முடைய வாழ்க்கையிலே மரணத்தின் பகுதியில காணப்பட்ட நாம் ஒவ்வொருவரும், every one of us who were naturally in the area of death, இயற்கையாகவே மரணத்தினுடைய பாதையிலே காணப்பட்ட நாம் ஒவ்வொருவரும், we escaped into eternity நாம் நித்திய ஜீவனுக்கு நேராக தப்புவிக்கப்பட்டோம் because of the death of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே. Can we all raise our hands and say, thank you, Jesus? எல்லாரும் கரங்களை குறித்து இயேசுவே உமக்கு நன்றி என்று Thank you, சொல்லுவோமா? Jesus. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? Without your death, I would have perished. ஆண்டவரே, உம்முடைய மரணம் இல்லாமல் நான் நித்தியமாய் அழிந்து போயிருப்பேன். Before I come to a close this evening, இந்த மாலை வேளையில் நான் முடிப்பதற்கு முன்பதாக I want to ask you, உங்களை பார்த்து ஒன்று கேட்க விரும்புகிறேன். what kind of a soil are you? நீங்க எப்படிப்பட்ட ஒரு நிலமாய் காணப்படுகிறீர்கள்? A useless soil? நீங்க ஒரு பிரயோஜனப்பட்ட நிலமா, A partially useless soil? அல்லது கொஞ்சம் பயன்படுகிற நிலமா, A soil that is so being crushed by all the desires of this world? அல்லது உலகத்தின் கவலைகளினால் ஐஸ்வரியத்தின் மயக்கத்தினால நெருக்கப்படுகிற ஒரு நிலமா? All the other things in the world are important, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா காரியங்களும் உங்களுக்கு முக்கியமானதா? but not the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? But I want to tell you, this is never going to help you. நான் சொல்லுகிறேன், இது உங்களுக்கு ஒருபோதும் உதவ போவதில்லை. This is never going to help you. ஒருபோதும் அது உங்களுக்கு உதவி செய்யவே செய்யாது. I want every eyes to be closed in the presence of God this எல்லாரும் evening. அவனுடைய பிரசன்னத்துல உங்களுடைய கண்களை மூடும்படியை கேட்டுக்கொள்கிறேன். That is, say, Lord, we come to you this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உம்முடைய பிரசன்னத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம். Thank you for your wonderful word. ஆண்டவரே, உம்முடைய அற்புதமான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி இயேசுவே என்று Thank சொல்லுவோம். you for your word of power. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு Thank நன்றி. you for the word that releases power into our lives. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற உம்முடைய வார்த்தைக்காக நன்றி என்று Thank சொல்லுவோம். you for your weak gospel that brings forth life into all the nations of this world. ஆண்டவரே, இந்த உலகத்தின் தேசங்களுக்குள்ளாக வல்லமையை பிரகாசிப்பிக்கிற உம்முடைய பலவீனமுள்ள சுவிசேஷத்திற்காக நன்றி. Thank you, Jesus, that you ever interrupted into my sinful life. ஆண்டவரே, என்னுடைய பாவமுள்ள வாழ்க்கைக்குள்ளாக நீர் ஆண்டவரே உட்பிரவேசித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. Thank you for interrupting into my sinful life. ஆண்டவரே, என்னுடைய பாவமுள்ள வாழ்க்கைக்குள்ளாக நீர் ஊடுருவினீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று As we சொல்லுவோம். come to the end of the service, இந்த ஆராதனுடைய முடிவுக்கு நாம் வரும்போது let everyone who stand up in the presence of God, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எல்லாரும் எழும்பி நிற்போமா? that we lift up our hands in His presence, நம்முடைய கரங்களை அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நாம் உயர்த்தி put down our lives before Him. நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு முன்பாக தாழ்த்தினவர்களாக, Lord, you are my everything. ஆண்டவரே, நீரே என் வாழ்க்கையில் எல்லாமாக இருக்கிறீர். Lord, you are my everything. ஆண்டவரே, நீரே என் வாழ்க்கையில் எல்லாமாக I இருக்கிறீர். just want to put my life on the altar this evening. ஆண்டவரே, உம்முடைய பலிபீடத்துக்கு முன்பாக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். I want to come closer to you. ஆண்டவரே, உமக்கு அருகாமையில் நான் வர I விரும்புகிறேன். want to be useful in your kingdom. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் பிரயோஜனமுள்ள ஒரு நபராக நான் இருக்க I விரும்புகிறேன். don't want to care about the other things of this world. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்களை குறித்து நான் கவலைப்பட விரும்பவில்லை. No, Lord, I want to think about your kingdom. இல்லை இல்லை, உம்முடைய ராஜ்யத்தை பற்றி நான் அக்கறை கொள்ள விரும்புகிறேன். Lord, I want to work for your kingdom. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திற்காக நான் உழைக்க விரும்புகிறேன். That your kingdom begins to impact every area of my life. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யமானது என் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளையும் ஆக்கிரமிக்க பாதிக்க நான் விரும்புகிறேன். Let us open our mouths and keep on praying. நம்முடைய வாய்களை திறந்து நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? That is, Lord, come into my life this evening. ஆண்டவரே, என் வாழ்க்கைக்குள்ளாக நீர் வாரும் என்று சொல்லுவோமா? Take hold of my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையுடைய கரங்களில் நீ எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுவோம். Lord, lead me. Take me hold of me and lead me. என்னை உமது கரங்களினால பிடித்து என்னை நடத்தும் என்று சொல்லுவோம். Just keep on praying. நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, என் துணையானவரே. If you really mean this song, every word, இந்த பாடலினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையாகவே நீங்கள் அர்த்தப்படுத்தினால், some of these songs are so full of the truth of the Bible. சில நேரங்களில் சில பாடல்களை பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தை முழுமையாக உள்ளடக்கி இருக்கிற சில பாடல்களை நாம் பார்க்கிறோம். Lord, you alone are worthy of praise. ஆண்டவரே, நீரே துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரான தேவன். Lord, help me to overcome the desires of this world. ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய ஆசைகளை இச்சைகளை நான் மேற்கொள்வதற்கு எனக்கு பலன் தாரும் என்று கேட்போம். I want to move closer to you. ஆண்டவரே, உம்மண்டை நான் கடந்து வர விரும்புகிறேன். I want to move closer to you. ஆண்டவரே, உம்மண்டை நான் இன்னும் நெருக்கமாக வர விரும்புகிறேன். Nothing should obstruct me and you. ஆண்டவரே, உம்மண்டை நான் வருகிற காரியத்தை ஒன்றும் தடை செய்யக்கூடாது.
வசனம் கொண்டாடி என்ன நடந்தால் எதிர்கொள்ளுவோம்